டெல்லியில இந்த ஒரு பொருள் இல்ல அப்படின்னு சொன்னா, வீட்ல இருக்கவே முடியாது. என்னதான் பகல்ல வந்து நல்ல வெயில் வந்தாலும், வீட்டுக்குள்ள வந்து வெயிலே வராது. அந்த அளவுக்கு வீடு எப்போதுமே கூலிங்காவே இருக்குமா. சரி இன்னைக்கு காலங்காத்தால எந்திரிச்சு சாப்பாடுக்கெல்லாம் ஒலலாம் வச்சுட்டு, கூட்டு குழம்புக்கு எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு, நம்ம வந்து வீட கிளீன் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வேலையா வந்து வீடு தூக்க ஆரம்பிச்சுட்டேன். கிச்சன்ல வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணி அது போயிட்டு தான் இருக்குது. அந்த கேப்ல எதுக்கு சும்மா நிப்பானே, அதனால வேலைய பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாரி கடகடன்னு வேலைய பார்க்க ஆரம்பிச்சாச்சு. யாரெல்லாம் வந்து ஒரே நேரத்தில எல்லா வேலையும் மல்டி டாஸ்கிங் மாரி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் இப்படி தாங்க 1 மணி நேரத்தில எல்லா வேலையும் முடிச்சாவும், அங்க சமையல் ஒருத்திக்கும் போய்க்கிட்டு இருக்கு பரபரப்பா. அதே கேப்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வீட வந்து பரபரப்பா கூட்ட ஆரம்பிச்சாச்சு. வீடு பெருக்குறது வந்து ஒரு 5 நிமிஷத்து வேல தான். ஆனா, அந்த வீட்ல இருக்க பொருட்கள்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் அரேஞ்ச் பண்ணி வைக்கக்குள்ளயும் நமக்கு பெரும்பாடா போயிரும். இன்னைக்கு வேற வசமா என் பையன் மாட்டிக்கிட்டானா, அதனால அவன வந்து கொஞ்சம் வேலைய விட்டு, அப்படியே வந்து நானும் வீடு பெருக்க ஆரம்பிச்சுட்டேன். அவங்க தொல்ல தான் தாங்க முடியலன்னு பார்த்தா, கடைசியில என் தொல்லையும் தாங்க முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்ல இருக்க குப்பைய விட என் தலையில இருக்க முடி தாங்க அதிகமா வருது. இந்த வீடு பெருக்கும்போதெல்லாம் எனக்கு மன உளைச்சல் தான் ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அம்பூட்டு முடி கொட்டி கிடக்குதுங்க. போற போக்க பார்த்தா தலையில இருக்க முடிய விட தரையில தான் முடி அதிகமா இருக்கும் போல இருக்கு. இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல சமையல் வேலைலாம் பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கடகடன்னு 1 மணி நேரத்தில எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஜாலியா வந்து டிவி பார்க்கலாம். இப்படி தான் இன்னைக்கு காலை பொழுது ஸ்டார்ட் ஆகி போய்க்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த மினி விளக்குல பார்க்கலாம். பாய்.